ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீயே எதிர்பாராத அளவுக்கு ஒரு திடீர் மாற்றத்தை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உருவாக்க போகிறேன். பொதுவாகவே எல்லா செடி மரம் தாவரம் எல்லாமே சூரிய ஒளியை நோக்கி தான் தன் பயணத்தை தொடங்கும். அதே போல தானே உன் வாழ்க்கையில் நீயும் வெளிச்சத்தை நோக்கி வெற்றியை நோக்கியே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக எவ்வளவு தடைகள் வந்தாலும் தாமதமானாலும் நீ எதிர்பார்த்த காரியங்களை நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கையில் திருப்பத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செய்து தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரிடமும் நீ அன்போடும் கருணையோடும் நடந்துக்கோ. மற்றவங்களுடைய சிக்கல்களையும் வாழ்க்கை பிரச்சனைகளையும் உன்னால் தீர்க்க முடிஞ்சா அதற்கான விஷயங்களை உதவிகளை தயங்காமல் நீ செஞ்சு கொடு. அப்படி நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது என்பது நீ எனக்கு உதவி செய்வது போல. ஏன்னா எல்லாரையும் காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதல்லவா. நீ அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அது நீ எனக்கு செய்கிற உதவியாகவே நான் நினச்சி அதற்கு பிரதிபலனாக உன் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உனக்கு வேண்டியது எதையுமே நீ என்கிட்ட கேட்டு பெற வேண்டிய அவசியமே கிடையாது. நானே உனக்காக இறங்கி வந்து நீ கேட்காமலேயே உன் விருப்பத்தையும் உன் வேண்டுகோள்களையும் நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு சாதகமாக எல்லாமே சரியாக நடக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நேரமும் வாய்ப்பும் இங்கே எல்லாருக்குமே சமமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உன் வாழ்க்கையை நீ அடுத்தவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து அவங்களுக்கு அது கிடச்சிருக்கு, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல, அவங்கக்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட இது இல்லையேன்னு வருத்தப்பட்டு வாழாதே என் செல்லமே. ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் நான் தனித்தனி தேர்வு தாள்களை கொடுத்துருக்கேன். அந்த தேர்வு தாள்களுக்கு பதில்களும் வேறாகத்தானே இருக்கும். உன் வாழ்க்கையிலையும் உனக்கான பதில் வேற, உனக்கான கேள்வியும் வேற. ஒவ்வொருத்தருடைய பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்றார் போலதான் அவர்களுடைய வாழ்க்கை அமையுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இப்போதுதான் உன் தீவினை காலம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இனிமே சீக்கிரமே உனக்கு நல்ல காலம் பிறந்துடும். உன் தீவிர பக்தியின் மூலமாக இந்த சாயப்பா உன் தீவினைகளை எல்லாம் குறைச்சி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கி உனக்கான அனைத்தையும் நீ எதிர்பார்க்கிறது போல செஞ்சு கொடுத்துட்றேன். எப்போதும் உன் வாழ்க்கையில் ஒரு பிடிவாத குணத்தை நீ வச்சுக்கோ. நீ என்ன வேணும், எதை அடையணும்னு ஆசைப்படுறியோ அதில் வைராகியமும் பிடிவாதமும் உனக்குள் இருந்தால்தான் நீ நினச்சதை நடத்தி கொடுக்க முடியும். அடிக்கடி நாம் நினச்சது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு அவநம்பிக்கை அடையாதே. உனக்கு வேணுங்கிறத நீ கேட்டுட்ட, அதை செஞ்சு தர வேண்டிய பொறுப்பு இந்த சாயப்பா என்னுடையது. கண்டிப்பாக உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். நானே அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. யாராவது உன்னிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டாலும் நீ எப்போதும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க பழகு. அந்த உயர்வான நல்ல குணம் என்பது கண்டிப்பாக உனக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். எந்த சூழ்நிலையிலையும் அவசரப்பட்டோ கோபப்பட்டோ நீ நிதானத்தை இழக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை அள்ளி போட்டுடக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய பண்பையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் எந்த சூழ்நிலையிலையும் தரம் தாழ்த்தி போகும் விதமாக நடந்து கொள்ளாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உனக்கு வேணுங்கிற அனைத்தையும் நிச்சயம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் நோய் வறுமை நொடி பிரச்சனை அனைத்தையும் நீக்கி உனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் கூட இந்த சாயப்பா மேம்படுத்தி கொடுக்குறேன். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நான் செய்வேன். செல்வ வளமும் சிறப்பும் பேரும் புகழும் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கை துணையோட உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் கூட கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்து அமைதியும் மகிழ்ச்சியும் உன் குடும்பத்தில் எப்போதும் நிலவும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இனிமே தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு
நீ மன அமைதியை கெடுத்துக்க வேண்டாம் என் செல்லமே. உன் துணையோடு இணைந்து நீ நீண்ட காலம் நிம்மதியாக சந்தோஷமாக சிறப்பாக வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். எப்போதும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு. வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிட்டு அப்புறமா வருத்தப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. உரிமை உள்ளவர்களிடம்தான் உன்னால் கோபப்பட முடியும். வேலை செய்கிற இடத்துலையோ வேறு யாரிடமும் போய் உன் கோபத்தை காட்ட முடியாதல்லவா? அப்படி உரிமை இருப்பவர்களிடம், உன் மேலே அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்களிடம் நீ ஏன் கடினமாக பேசணும்? பொறுமையா, அன்பா, பாசமா, அக்கறையா பேசி பழகு. வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டுச்சுன்னா எப்படி திரும்ப வராதோ அதே போலதான் வாயிலிருந்து கிளம்பிய வார்த்தைகளையும் திரும்ப வாபஸ் பெற முடியாது. எப்போதும் நீ பேசுகிற வார்த்தைகள் யார் மனசுலையும் வலியையும் வேதனையும் கொடுக்காத அளவுக்கு பார்த்து நடந்துக்கோ என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ பொறுமையாக இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன் மனசு நோகும்படியாக யாராவது உன்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாலும் நீ அமைதியாக மௌனமாக இருக்க கற்றுக்கோ. அவர்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். காலத்தை போல ஒரு சிறந்த பாடத்தை இந்த சாயப்பாவை தவிர வேறு யாராலும் கற்பிக்க முடியாது. உனக்கு யார் கெடுதல் செஞ்சாலும், பழிவாங்க நினச்சாலும், கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் கற்றுக் கொடுப்பேன். நீ எப்போதும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் குடும்பத்தின் நலனுக்காக மட்டுமே செலவழி. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீ யோசிச்சு மன அமைதியை இழந்து விடாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த அனுபவங்களை வச்சு நீ வாழ்க்கையை அழகாக வாழ முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. என்னை சரணாகதி அடைந்த உன்னை இந்த சாயப்பா என் பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு உன் தீவிர பக்திக்கு பரிசாக நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். நான் கொடுக்க போகிற விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றங்களும் கண்டிப்பாக நீயே என்னை தேடி வந்து நன்றி சொல்லும் விதத்தில் மிக அழகாக உயர்வானதாகவே இருக்க போகுது. வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறவங்க எல்லாம் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவார்கள். நீயும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவோடு விட்டு கொடுத்து போகிறது நல்லது தான். ரொம்ப விட்டு கொடுத்து போய் ஏமாளியாகவும் இருந்துட வேண்டாமே என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு கவனமாக புத்திசாலியாக விட்டு கொடுத்து பொறுமையாக அனுசரித்து போறியோ அந்த அளவுக்கு இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை சிறக்க செய்வேன். நீ இழந்த பணமும் உன்னை விட்டு பிரிஞ்சு போன உறவுகளும் கண்டிப்பாக நிச்சயம் உன்னை வந்து சேரும். அனைத்தையும் உனக்கு மீட்டுத்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மனசை வாட்டி வதைக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு எல்லா செல்வமும் பெற்று சகல சந்தோஷத்தோடு நீ பெருவாழ்வு வாழும்படி இந்த சாயப்பா நான் செஞ்சு கட்டுறேன். என்னை தேடி நீ எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. மனமுருகி மனசார என்னை சாயப்பான்னு கூப்பிட்டாலே அடுத்த நிமிஷமே நான் உனக்காக ஓடி வந்து நிற்பேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனசில் உள்ள வலியும் வேதனையும் யாருக்கும் புரியலன்னு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? கவலைப்படாத. அனைத்தையும் புரிந்தவன் இந்த சாயப்பா நான் இருக்கேன். இக்கட்டான சூழ்நிலையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்க உனக்கு உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நான் சரி செஞ்சிடறேன். மனசில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் பொறுமையாக அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. உனக்குள் இருக்கும் பிரச்சனையையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் இந்த சாயப்பா நான் சரி செய்கிறேன். வீணாக பதிலுக்கு பதில் பேசி வாழ்க்கையில் தோற்று போயிட வேண்டாம். அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி தருவேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரிவையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ துவண்டு போகும்போதும் சோர்ந்து போகும்போதும் இந்த சாயப்பா உனக்காக வந்து நின்று உன் வாழ்க்கையை அழகாக்கி உயர்த்தி காட்டுவேன். நீ எப்போதும் கவலை தோய்ந்த முகத்தோடையே இருக்க வேண்டாம். உன் வேதனைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா கண்டிப்பாக உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீ கேட்டதை கொடுப்பதற்கான வேலைகளை தான் இப்போது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. நீ அவசரப்பட்டு நம்பிக்கை இழக்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன்.
உன் வாழ்க்கை துணையோடு இருக்கும் பிரச்சனைகளையும் இந்த சாயப்பா கூடிய சீக்கிரம் சரி செஞ்சிடுறேன். நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். அப்புறம் சரி செய்யவே முடியாத அளவுக்கு வாழ்க்கை சிக்கலாக மாறிவிடும் அல்லவா? விதி எப்படி இருந்தாலும் அதை சரி செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்புதான் தங்கமே.